ஹலோ வாபிட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்துட்டு ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். இது இன்னொரு பெட்டர்ன்ட்டு நம்ம வந்து மல்டிபிள் earn பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 யூஎஸ்டி பார்த்தாலும், ஸோ நீங்கள் எத்தனை ஒரு அக்கௌண்ட்டு ஒரு கேவைசி படி 5 யூஎஸ்டி பார்த்தாலும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு உங்களோட வீட்டு அக்கௌண்ட்டையோ யூஸ் பண்ணி கேவைசி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் உங்களோட ரெஃபரில் உங்களோட உங்களோட ரெஃபரில் ஜாயின் பண்ணுறவன் உங்களுக்கு ரெஃபரில் ஜாயின் பண்ண ரிவார்ட் வராது. பட் நீங்கள் ஒரு கேவைசி மூலம் ஒரு 5 யூஎஸ்டி பார்க்கலாம். மல்டிபிள் earn பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் வீட்டாக்களை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5 யூஎஸ்டி பார்க்கலாம். ஸோ அது எப்படின்ட்டு பார்க்குறது ஃபுல்லாக டீட்டெயிலாக வித் ப்ரூஃபோடு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் இது வந்து ஃபைனான்ஸ் அட்வைஸர் கிடையாது. இது வந்து நான் என்னுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போயும் ஏர்ன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது வந்து ஓகே, நான் அதை செய்கிறேன்னா எந்த ஒரு பிரச்சனை இஷ்யூ இல்லைன்றதுன்னா நீ கண்டிப்பாக செய்யுங்க, அதான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நான் பொறுப்பே கிடையாது. பட் நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற கூட நான் ஏர்ன் பண்ணது தான். அண்ட் இன்றைக்கு நேற்று ஏர்ன் பண்ணது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் வந்து பார்த்து இவ்வளோ தான் கிடக்கு. இந்த ஆப்ஷன் இவ்வளோ தான் கிடக்குறது. நிறைய பேர் வந்து ரிவார்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் வீடியோ பார்க்குறவங்க அட்டன் பண்ணுறாங்க, உடனே அட்டன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மல்டிபிள் earn பண்ணுற earn பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த குரூப்பில் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். வந்து நம்ம குரூப்பில் ஏகன்சி அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம டெலிகிராமில் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இப்படியான ஏர்டாப் வந்து நம்ம முதலே ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வீடியோ வந்து லேட்டாக தான் போகிறேன், அதான். ஸோ கண்டிப்பாக டெலிகிராம் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. ஸோ மேலே ஒரு ஐபட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறேன்ட்டு. ஸோ மேலே ஐபட்டில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. 6ஆம் மாதம் இந்த மாதம் 27ஆம் எல்லா ஏர்ட்ராப்பும் க்ளோஸ் ஆகுது. இனி அடுத்த ஏர்ட்ராப் வந்து தொடர்ந்து. ஸோ 6ஆம் மாதம் 27ஆம் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணிக்கொள்ளுங்க. பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப். அதெல்லாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு ட்ரெக் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பாஸ்வேர்ட் வந்து 12 கேரக்டர் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அட்டன் பண்ணி பாஸ்வேர்டை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். சரியா? இப்போ நான் வந்து இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு ஒரு ஓடிபி நம்ம மெயிலுக்கு வந்திருக்கும், அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். வெரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம்னா ஏர்ட்ராப் பேஜுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் பேஜ்னு தனியாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைட்டில் டிக் பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே ரெஜிஸ்டர்ன்றது ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணிட்டோம், இதில் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின்றது இதில் போயிட்டு லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. மெயில் அட்ரஸை கொடுத்து பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டோம். திருப்பி வந்து என்ன செய்யுங்க, பேக் வந்து இங்கே போயிட்டு திருப்பி ஏர்ட்ராப் பேஜ் வந்து திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரோம் ப்ரௌசரை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேஜ் லாகின்ல இருக்குது. சரியா? இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஜாயின் நவுன்ற ஆப்ஷன் பார்த்து தெரியும், அதை கொடுங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டெப் வந்து முடிச்சோம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோம். ஸ்டெப் 2 கேவைசி. இதை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதை வெரிஃபை லெவல் பண்ணுறது இதில் சைடில் ஒரு ஆரவுண்ட் இருக்குது, அது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆரவுண்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இன்வெஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை போயிட்டு உங்களோட நேஷ்னாலிட்டி ஃபஸ்ட் நேம் அந்த லாஸ்ட் நேம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் டாக்குமெண்ட் டைப் வந்து இங்கே பாஸ்போர்ட்டாக இல்லாட்டி டைம் லைசன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டாக கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் நவுண்ட் ஆப்ஷன் பார்த்து தெரியும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லைவாக வந்து உங்களோட ஐடென்டிஃபிகேஷனை பேக் அண்ட் ஃப்ரண்ட்டாக கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு அதுக்கு பிறகு உங்களோட ரீடைரக்ட் ஆகி இந்த பேஜுக்கு போயிடும், வாபிட்டுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 1 இருக்குது, லெவல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, பார்த்து தெரியும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணாலே நார்மலாக வந்து ரிவ்யூங்கில் போய்ட்டு, அதாவது கேவிஎஸ் ரிவ்யூங்கில் போய்ட்டு ஸோ கம்ப்ளீட் ஆனது நம்ம வந்து அடுத்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். திருப்பி நீங்கள் ஏர்ட்ராப் பேஜ் போனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஏர்ட்ராப் பேஜ் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு அந்த லிங்கை கூப்பிட்டு பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே லிங்கை டச் பண்ணாலே ஏர்ட்ராப் பேஜுக்கு ரன் ஆயிரும். ஸோ நான் வந்து ஏர்ட்ராப் பேஜை கொடுக்குறேன். க்ரோம் ப்ரௌசர் கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாயின் நம்ம கொடுக்குறோம் திருப்பி. கேஒய்சி வெரிஃபிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. இது கேஒய்சி நம்ம சக்ஸஸ் ஆன பிறகு ஸ்டெப் 3 நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுவோம். கேஒய்சி கம்ப்ளீட் ஆன பிறகு ஜாயின் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வெரிஃபை இது பண்ணியிருந்தோம். இன்றைக்கு தான் வெரிஃபை ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்து வெரிஃபைன்னு விழுந்துட்டு நம்ம லெவல் 2 வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறேன்டா, திருப்பி வந்து டெலிகிராமுக்கு போவோம். இப்போ டெலிகிராம் பேஜுக்கு போயிட்டேன். இப்போ இந்த ஏர்ட்ராப் பேஜுக்கு திருப்பி நான் கொடுக்குறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஜாயின் நான் கொடுக்குறேன். கீழே வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து கேஒய்சி சக்ஸஸ் பண்ணிட்டு இது வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிட்டு க்ரியேட் ஏசிடி வாலெட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை கொடுப்போம். நெட்ஒர்க் வந்து இதில் செலக்ட் நெட்ஒர்க் இருக்குது. இதில் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினை கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படியே க்ரியேட் அட்ரஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இதில் பார்த்துறீங்க இருந்தால் அதில் பார்கோட் ஷோ தானே. ஸோ அட்ரஸ் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நான் திருப்பி பேக் போகிறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் நம்ம வந்து இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து டிபாசிட் 10 USDன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம டிபாசிட் பண்ணுவோம். இப்போ 10 USD டிபாசிட் பண்ண போகிறேன். ஸ்டெப் 4 கிளிக் பண்ணுறேன். டிபாசிட் கிரிப்டோன்றதால மேலே ஏசிடின்னு இருக்குது தானே, இதில் போய்ட்டு யூஎஸ்டிடி பேரை செலக்ட் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் யூஎஸ்டிடி செலக்ட் நெட்ஒர்க்கில் போய்ட்டு Web20 செலக்ட் பண்ணுறேன். யூஎஸ்டிடி Web20 இதில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டால் க்ரியேட் அட்ரஸ்ன்றது இதையும் கொடுத்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ நம்மளோட அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு இதில் யூஎஸ்டிடி பேர் வந்து யூஎஸ்டிடி வந்து க்ரியேட். இப்போ நம்ம இதுக்கு விட்ரோ பண்ணுவோம் 10 USD. ஸோ நான் வந்து விட்ரோலாம் காப்பி விட்ரோ அட்ரஸ் காப்பி டிபாசிட் காப்பி பண்ணி இங்கே நான் வந்து விட்ரோல் பண்ணுறேன். ஒரு 14 USD சம்திங் விட்ரோ பண்ணுறேன். ஸோ நமக்கு இந்த விட்ரோல் சக்ஸஸ்ன்னு இருந்துட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம் நம்ம விட்ரோல் ஆயிருக்காண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டு இந்த இதில் P&L 10,60 USD கார்டு நம்ம டிபாசிட் பண்ணிட்டு இங்கே வந்து ரிசீவ் ஆகிட்டு இப்போ இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறது தான் நான் பேக் வரேன். ஸோ திருப்பி வந்து ஏர்ட்ராப் பேஜுக்கு போயிட்டு டெலிகிராமுக்குள்ளே போய் ஏர்ட்ராப் பேஜை கிளிக் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஏர்ட்ராப் பேஜை கிளிக் பண்ணி தான் ஈஸியாக இருக்கும். நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். பார்த்தா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு இந்த கிளைம்ன்றது ஷோ ஆகுது. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது நமக்கு கிளைம்டு. இப்போ ஒன்று சேர்த்து கிளைம்னு கொடுப்போம். எல்லா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம கிளைம் கொடுக்குறேன். சக்ஸஸ் கிளைம். இப்போ கோ டு வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இதை விட்ரா பண்ண போகிறோம். இதில் ஏசிடின்றது தான் இதை கிளிக் பண்ணுறேன். விட்ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ செலக்ட் நெட்ஒர்க்ன்றது இதில் போயிட்டு Web20 கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பிட்கெட் வாலெட், ஸோ அதுக்கு தான் நான் வந்து பிட்கெட் வாலெட் ஐடியும் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி இருக்கிறவங்க தேவையில்லை, இல்லாதவங்க பிட்கெட் வாலெட் டவுன்லோட் பண்ணி போடுங்க. இதில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனல்லையும். ஸோ இப்போ வந்து வாலெட்டுக்கு போவோம். இப்போ நம்ம வாலெட்டுக்கு போய்ட்டு பிஎன்பி செயின் பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். பிஎன்பி செயின் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த +ன்ற ஐக்கான் இருக்குது தானே, இதை பாருங்கள். இதை கொடுத்துட்டு சர்ச் பாரில் ஏசிடின்னு டைப் பண்ணுங்கள். ஏசிடி இதில் போய்ட்டு இந்த டோக்கன் வந்து டிக் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட இந்த அட்ரஸ் டோக்கன். இந்த ஏசிடி டோக்கனை டிக் பண்ணிவிட்டு பேக் வாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இன்னொரு நான் விட்ரோ எடுத்துட்டேன். அந்த இது ப்ரூஃப் தான் அது 878. இப்போ வந்து திருப்பி நான் இதே அட்ரஸை கொடுக்க போகிறேன். இதில் போய் ரிசீவ் அட்ரஸை கொடுத்து அங்கே விட்ரோ பண்ண போகிறேன். ஸோ அட்ரஸை கொடுத்தாச்சு. இப்போ மேக்ஸை கொடுத்துட்டு விட்ரோ கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் கோட் நம்ம மெயிலுக்கு கொண்டு வரோம். பார்த்தா தெரியும். இங்கே போய் டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுறேன். ஓகே சக்ஸஸ். இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நமக்கு இதில் ப்ராசஸிங் விழும். இதில் கம்ப்ளீட் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிசீவ் ஆகிரும் போல. கடைசி 1 or 2 hours ஆகும். சரியா? இது கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இதில் போய்ட்டு வாலெட் ஆப்ஷன் இருக்குது தானே, இதில் போய்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி டிபாசிட் பண்ணிருக்கோம். USD டிபாசிட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ஆல்ரெடி USD டிபாசிட் பண்ணியிருப்போம். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸோ இதில் விட்ரோவில் போய்ட்டு USD பேர் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பக்கில் இருக்குது, கொஞ்சம் எனக்கு வரேன். பார்த்தீங்கன்னா ஏசிடி டோக்கன் வந்து நம்ம வந்து 1 by 1 பண்ணால் விட்ரா பண்ணோம். அப்போ நம்ம வந்து
நான் வந்து ஏசிடி டோக்கன் விட்ரா கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து நமக்கு ரிசீவ் ஆகிட்டு பார்த்தா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஏசிடின்ட்டு. ஸோ முதல்ல 878 இப்போ இருக்கா ரிசீவ் ஆகிருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா தெரியுன்றதில். ஸோ நமக்கு 2 டோக்கன் ரிசீவ் ஆகி 2 வாட்டி ரிசீவ் ஆகிருக்கு. இப்போ அடுத்து நான் வந்து யூஎஸ்டி விட்ரா கொடுத்துட்டேன். அதாவது நம்மளோட டோக்கன் விட்ரா பண்ண வரை நம்ம வந்து யூஎஸ்டி விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து கொஞ்சம் யூஎஸ்டி பேரை ஸோ அங்கே டிபாசிட் அட்ரஸ் எடுத்து வெப்20 போய்ட்டு விட்ரா பண்ணி கொடுங்க. பார்த்தா இப்போ இது யூஎஸ்டி ப்ரொசஸிங்கில் இருக்குது. ஸோ ஒரு 1 hour 2 hours நமக்கு அது இதுவும் விட்ரோல் ஆயிரும். ஸோ ஃப்ரீ கான்செப்ட் தான். ஃப்ரீ கான்செப்டாக இப்போ நம்ம வந்து டிபாசிட் பண்ணாலும் ஃபீஸ் மட்டும்தான் நமக்கு போகும். இப்போ நம்மளால் வந்து நீங்கள் டிபாசிட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து யூஎஸ்டி டிபாசிட் பண்ணும்போது ஒரு 0.3 USD ஃபீஸ் போகும். அதுக்கு அப்படி அங்கேருந்து திருப்பி இங்கே கொண்டு வர 0 கிட்டத்தட்ட ஒரு 0.6 USD ஃபீஸ் போகுது. நமக்கு அதுக்கு பிறகு அது ப்ராஃபிட் தான் கிடையாது. இந்த 484 USD ப்ராஃபிட்டில் இருக்குது. அதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறதா ஹோல்ட் பண்ணி இப்போ வந்து மார்க்கெட் ஓவரால் எல்லாம் விற்றனால பார்த்தீங்கன்னா பெரிய டிப் ஆகிட்டு. ஸோ நீங்கள் அதை செல் பண்ணலாம் பிடிச்ச வரல, ஹோல்ட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் வீடியோ பிடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அண்டு அட்டன் பண்ணுறவங்க எனி டவுட்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது சம்மந்தமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.